டான் தமிழர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜெயரமணன். என்னும் ஒரு நிகழ்ச்சி லண்டனில் இருந்து. இந்த நிகழ்ச்சி எப்படி போதென்றால் வழங்கமாய்த்தான் வழிபோக்கன் நடந்து செல்ல போகிறேன். இங்கே தமிழ் பாடசாலைகள் சங்கம் நடத்தின ஐக்கிய ராஜ்யத்தில் நடத்துகிற போட்டியில் நான் வந்திருக்கேன். அந்த போட்டியில் போய் மக்களை சந்தித்து அவைகின்ற இலங்கையின் வாழ்க்கை அனுபவங்கள், யாழ்ப்பாண வாழ்க்கை அனுபவங்கள், அதே மாதிரி இங்கத்தியன் வாழ்க்கை முறை எப்படி போகுதுன்னு சொல்லி ஒரு வழிபோக்கனை நான் சென்று வழிபோக்கனை அடுத்து தரப்போகிற வழிபோக்கனாக தான் இந்த வழிபோக்கன் அமையும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். 33வது ஃபுட்பால் ஃபெஸ்டிவலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். லண்டனுக்கு வந்து ஒரு சில நாட்களில் எனக்கு ஒரு நல்ல ஒரு விடயம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. என்னென்னா, இங்கே தமிழ் பாடசாலைகள், இலங்கையை காணப்படுற பாடசாலையை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு போட்டிகள் இடம்பெறுது. கிரிக்கெட், ஃபுட்பால் என்று சொல்லி சிறுவர்கள் பெரியவர்கள்னு சொல்லி போட்டி இடம்பெறுது. அப்போ நான் இங்கே நிறைய எங்களோட தமிழ் ஆக்களை சந்திக்கலாம். சந்திக்க போகிறது மட்டும் இல்லை, இங்கே என்னென்ன விடயங்கள் இடம்பெறுதுன்னு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நீங்கள் சுற்றி பார்க்கலாம் இங்கே என்னென்ன விடயங்கள் இடம்பெறுது. வணக்கம். உங்கள் சமாதான அறிமுகம். வணக்கம் அண்ணா. என் பேர் நிக்சன். நான் ட்ரிங்கோ சென்ட் ஜோசப் டீமுக்கு விளாடுறேன். ஓவர் 30க்கு 30 வயசு பிரிவுக்கு விளாடுறேன். அந்த டீமை லீட் பண்ணுறேன், கேப்டனாக நான். ஓகே, நீங்கள் இப்போ ட்ரிங்கோ டீம் லீட் பண்ணுறீங்க. அப்போ இங்கே ஒரு டீமை லீட் பண்ணுறது, அந்த டீமோட மூவ் பண்ணுறது, வின் லோஸ், அந்த அனுபவங்கள் எப்படி இருக்குது? அது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அனுபவம் அண்ணா. ஏன்டா டீமோட நாங்கள் மிங்கிள் ஆடுறது, நாங்கள் தமிழ் ஆக்களாக சேர்ந்து நாங்கள் விளாடுறது உண்மையிலே ஒரு நல்லது. இப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதும் அவங்க நல்ல ஒரு ஃபெலோஷிப் எங்களுக்குள்ள கொண்டு வருது. எங்களோட பாரம்பரியத்தை நாங்கள் விட்டுறக்கூடாது. இங்கே வந்தோடனே நாங்கள் ஸ்ரீலங்கஸ் தான் நாங்கள் ஒன்று கூடி விளாடணும். ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் லண்டனில் இருந்து இப்போ உங்களோட ஸ்ரீலங்கஸை மீட் பண்ணுறது, இப்படியான தமிழ் ஃபங்க்ஷனில் கலந்து கொள்வது, அந்த நேரங்கள் அது உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை தருது? அந்த நேரம் உண்மையிலே நல்லது. எஸ்பெஷலி இப்போ சம்மர் ஆனால் தான் அந்த டூர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலே நாங்கள் இப்படியான நாட்களுக்காக நாங்கள் உண்மையிலே லுக்கிங் ஃபார்வர்டாக இருப்போம். நாங்கள் எதிர்பார்ப்போடு வருவோம். நாங்கள் இங்கே வரும்போது ஈவன் எங்களோட டீமுக்கு விளாடாட்டிக்கும் வேறு டீமுக்கு விளாட்றப்போ எங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்கள. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப் எங்களுக்கு இருக்கும் அவங்களெல்லாம் பார்க்கணும். மற்ற டீம் உங்களை சந்திக்க எப்படியான உணர்வுகள் வெளிப்படுத்தி வேணும், எப்படியான பந்தங்கள் இருக்கும்? கண்டிப்பாக இப்போ கிரவுண்டுக்கு வெளியில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஆனால் கிரவுண்டுக்கு போனோடனே நாங்கள் வீரர்களாக மாறிடுவோம். ஸோ வீரர்களாக வந்தால் நாங்கள் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் சண்டை பிடிப்போம். கிரவுண்டில் ஃபைட் பண்ணுவோம் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட. ஆனால் அவுட் சைட் ஆஃப் த ஃபீல்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழம். ஓகே, உங்களோட அணியின் பலம் நீங்கள் அதை பார்க்குறீங்க? எங்களோட அணியின் பலம் வந்தோன்னா உண்மையிலே சொல்ல போனால் யூனிட்டி தான். நாங்கள் ஒண்டா விளாடுறது, அதுதான் எங்களோட பலம். இண்டிவிஜுவலாக நாங்கள் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் டீமால் ஆடும் போது எங்களுக்கு யூனிட்டி, அதுதான் எங்களோட பலம் நான் சொல்லுவேன். ஓகே, பொதுவாக இப்படியான ஒரு பெரிய நிகழ்ச்சியை, பெரிய ஒரு கெட்டுக்கதரை ஒருங்கமைப்புன்றது சாதாரண விடயம் இல்லை. அப்போ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிற அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் நீங்கள் என்ன கூற விரும்புகிறீங்க? அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெட்ஸ் ஆஃப் சொல்லணும். இந்த இப்படியான காரியங்கள் நடத்துகிறது ஈஸியான இது இல்லை. அவங்க இப்போ 33 இயர்ஸாக நடத்துகிறாங்க, எனக்கு 33 இயர். ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் ஹேட்ஸ் ஆஃப் உண்டு. எஸ்பெஷலி அவங்க எங்களை ஒவ்வொரு டீம்லையும் அவங்க ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த டீம் மேனேஜர்ஸ் அந்த சப்போர்ட்டை கொடுக்கும்போது அவங்களுக்கும் இந்த விழா நடத்துறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போகும். ஸோ இது இந்த நிகழ்ச்சியின் மெயின் நோக்கம் இலங்கையில் காணப்படுற பாடசாலைகளுக்கு நிதிகளை வாங்குறாங்க. அதில் நீங்கள் ஒரு பங்களிப்பு செலுத்துறதுன்னு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்குது. இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் விளாட்றோம், அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கொடுக்குறோம். அது ஒரு நல்ல ஒரு இதுக்கு போகுதுன்றக்கு எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வருது. ஓகே, நீங்கள் இப்போ இங்கே லண்டன்லேயே வசிக்கிறபடியா உங்களுக்கான நேரங்கள் மிக கடினமாக இருக்கும். அதெல்லாம் ஒதுக்கி இந்த விளையாட்டுக்கு செலவழிக்கிறது உங்களுக்கு அதுக்கான நேரம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கா? கண்டிப்பாக. இப்போ நேரம் லண்டனில் ஈஸி இல்லை, எல்லோரும் பிஸி தான். பட் ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக நாங்கள் டைம் ஒதுக்குறது தப்பு இல்லை தானே? ஓகே, உங்களோட அணியை தாண்டி இதை ஒழுங்கமைச்சு செய்கிறவங்க அதே நேர பிரச்சனை இருக்கும். அதை தாண்டி அவர்களோட அர்ப்பணிப்புக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? அவங்களோட அர்ப்பணிக்கு உண்மையிலே நாங்கள் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களும் இப்போ லண்டனில் இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் லண்டனில் எவ்வளோ பிஸியாக இருப்பாங்கன்னு. அப்படி இருந்துமே அவங்க டைம் ஒதுக்கி அதுக்கான எஃபர்ட் எடுத்து இன்னும் அழகாக செய்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய பாராட்டு நாங்கள் கொடுக்கணும். நன்றி. நன்றி. தேங்க்ஸ்ண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களோட லண்டன் வாழ்க்கை எப்படி போகுது? என்ன பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி போகுது. சந்தோஷமா போகுது. அங்கேருந்து விரைக்க ஏர்போர்ட்ல இறங்கி நான் கையோட தோணிச்சுது. திருப்பி அடுத்த ஃப்ளைட் எடுத்துக்கொண்டு ஸ்ரீலங்கா போகும்.
சரி வந்துட்டேங்க, ஆசை கட்டி படிக்க வந்தாச்சு, ஏதாச்சும் சமாளிப்போம் வந்தால் ஒரு 3 மாசத்துக்கு வேலையும் இல்லை, வீட்டுக்குள்ள குந்தி இருக்க. அதை விட ஒரு கொடுமை வாழ்க்கையில் அனுபவிச்சதே இல்லை. 3 மாசமா வீட்டுக்குள்ளே குந்தி இருந்தது. அதுக்கு பிறகு வேலை கிடைச்சிச்சு. அங்கே ஒரு நல்ல வேலையா இருக்கு. நீங்கள் சில காலத்தில் லண்டனுக்கு வந்த பிறகு அந்த ஒரு சந்தோஷம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. நல்ல வேலை கிடைக்கும், நீங்கள் போய் ராஜா மாரி வாழலாம்னு எதிர்பார்க்கவே கூடாது. நான் அங்க ஏசி ரூமுக்குள்ள ஒரு நல்ல வேலை பார்த்து கொடுத்தேன். இங்க வந்தோட வாழ்க்கையில நான் ஒரு மொப்பை அடிச்சதில்லை, வீட்டை கூட்டினது எனக்கு தெரியாது. ஆனா இங்க வந்தோட கூட்ட தெரியும், ஒப்படைக்க தெரியும், எத்தனையோ கிலோ கணக்கில் பேரங்கள் தூக்க தெரியும். அப்படி என்ன லண்டன் செஞ்சிட்டுது செதுக்கிட்டுதுன்னு சொல்லலாம். அப்படி இப்ப ஊருக்கு போனா கூட அம்மாக்கு வந்து கொஞ்சம் சமைக்க பழகுறேன். அப்ப நீங்க கல்யாணம் வைஃப் கூட சமைச்சு கொடுப்பீங்க. இதை எல்லாரும் நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு யாழ்ப்பாணத்து வாழ்க்கை பிடிச்சிருக்கா, லண்டன் வாழ்க்கை பிடிச்சா? என்ன சொல்றது, இப்ப யாழ்ப்பாண வாழ்க்கைன்றது அது ஒரு ஃப்ரீடம் இருக்கு. உங்களுக்கு வேலை முடிஞ்சு போனோம் என்றால் ஒரு 5 மணிக்கு பிறகு நாங்கள் எங்கேயுமே சுத்தலாம், ஃப்ரெண்ட்ஸோட சுத்தலாம், எல்லாத்துக்குமே போகலாம். அப்படி ஒரு ஃப்ரீடம் யாழ்ப்பாண வாழ்க்கையில இருக்கு. எங்கே எப்படி என்றால் அப்படி ஒரு ஃப்ரீடம் இருக்காது. உங்களுக்கு வேலை முடிஞ்சு வந்தோம்னா போத்து முடிக்கணும், நித்திர கொண்டு தான் தோணும். வேணுண்டா இங்க இந்த வெதர் எப்ப இங்க சொல்லுவாங்க 3 விஷயம், 3 டபுள்யூ நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. 1 உமன், மற்றது வெதர், மற்றது ஒர்க். 3மே நம்ப கூடாது. நாங்கள் அப்படித்தான் இங்க இருக்கு நிலைமை. அப்ப நீங்கள் வேலை முடிச்சுட்டு வந்து அந்த ஃப்ரீடத்தை நீங்க இங்க எதிர்பார்க்கவே இல்லை. இங்க மெஷின் லைஃப் தான். மற்றது நீங்க இப்ப யாழ்ப்பாணத்துல மாஞ்சி வேலை செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பளம் தான் தருவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. உங்களுக்கு இங்க தார சம்பளம்ன்றது நீங்க மாஞ்சி செய்யற வேலைக்கு பிரியோசனமான சம்பளம். ஆனா அதுவே இந்த பதம் தந்த மட்டும் இந்த பதம் வரவுவாங்க டேக்ஸ் பேர்ல, அதெல்லாம் டெண்டாகாது. இப்ப இங்கிட்ட வாங்குற டேக்ஸ் என்ன படிக்கிற முடியாது சொல்லலாம். இப்ப நாங்க சொல்லுவோம், நீ வெளிநாட்டுக்கு போன பிறகு கதை சொல்லுவேதானேடாப்பான்னு சொல்லுவாங்க. அப்படியா நாங்களுக்கு சொல்லக்கூடாது, வாங்க ராசா வந்து அனுபவிங்க ராசான்னு சொல்லுவாங்க. இதே கதையை வந்து உங்களுக்கு வேற ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அதுதான் என்னது அந்த நாங்களும் வெயிலில போனா எடுத்து வேட்டிக்க விட்டு பார்ப்போம்னு ஆசையில வந்து நாங்கள் தான். இப்ப நான் யாரும் கேட்டா சொல்றேன் இல்ல, வாடா இங்க ஜாலியா இருக்கலாம். ஏனென்றா நான் பெற்ற இன்பம் பெருக போய் அது அந்த ஒரு நல்ல எண்ணம் தான். ஓகே, நன்றி. வணக்கம், வெல்கம் டு லண்டன். நான் சொல்றது நீங்க சொல்றேன்னு தெரியல. எங்களுக்கு வேற யாராவது சொல்லுவேன். ஓகேண்ணா, இப்ப இங்க வந்து போல தமிழ் பாடசாலைகள், அதுண்ட மாணவர்கள், அவர்கள பிள்ளைகள் என்று சொல்லி நிறைய பேர் வந்து எங்கட இலங்கையை சேர்ந்தவர்களாம் இந்த போட்டி இடம் பெறுது. ஒரே இடத்துல இலங்கையை சேர்ந்த அனைத்து தமிழ் உள்ளங்களையும் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் இவ்வளோ ஈழத்தமிழர்களுடைய பிள்ளைகளும் இளைஞர்களும் வயோதிகளும் வந்து எங்களுடைய விளையாட்டுகளை விளையாடுற பார்க்க சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. நான் முதல் தரம் இங்கே வரேன். எங்களுடைய மில்லர் அவங்களோட நண்பர்களுடைய அழைப்பின் பேரில் வந்து பார்த்தோன்னே நாங்கள் உடனே சொன்ன விஷயம், என்னடா சின்ன டூர்னமெண்ட் இங்கே பார்த்து ஒரு பெரிய திருவிழாவை நடந்து கொண்டிருக்கேன்னு பார்த்தேன். ஓகே, நீங்கள் பல நாடுகளுக்கு போயிருப்பீங்க. ஆமாம். லண்டனில் பிடிச்ச விடயம் என்ன? இல்லை, எல்லா நாடுகளில் இருக்கிற அதே விஷயம் தாங்க. எங்களோட மக்கள் எங்களுடைய கலை கலாச்சாரம் என்ற ரீதியில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் வந்து ஒன்றா நிற்கணும். அவை இந்த பிள்ளைகளுக்கு அதை கடத்தணும். மற்ற ஒரு சமூகமாக நாங்கள் ஒரு இடத்துல கூடைக்கு வந்து எங்களோட வெறுமனே விளையாட்டு மட்டும் இல்லைண்ணா, எங்களுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சார உணவுகள், அதுகள் சொல்லி எல்லாமே கொண்டாடி தீக்கிற இடமா இருக்கும். அந்த வகையில் இந்த விளையாட்டும் ஒரு பெரிய விஷயமா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதை இப்போ கோஆர்டினேட் பண்ணி செஞ்சு இவ்வளோ பிரமாண்டமாக செய்கிறது இயல்பான சாதாரணமான விடயம் இல்லை. கண்டிப்பாக அதை வந்து சாத்தியமாக்கின அந்த சங்கத்தை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, உண்மையாக இது ஒரு பெரிய விஷயம். இப்போ சாதாரணமாக ஒரு நிகழ்வு செய்கிறனாலே தெரியும் எவ்வளோ ஒரு கடினமான விஷயம். இந்த இடத்துல வந்து அதை ஒழுங்கமைச்சு மிகச்சிறப்பாக எல்லாரையும் வந்து அழைப்பு கொடுத்து அதையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த நிகழ்வை நிறைவு செய்கிறன்றது மிகப்பெரிய ஒரு விடயம். அதை ஒழுங்கமைப்பு செய்கிற அந்த அமைப்பினருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நடக்கிற நினைக்கல இது. அப்போ அவைக்கு அதில் சீரிய அனுபவம் இருக்கும். அதில் அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு ஒழுங்கமைச்சு வைக்க அவைக்கு என்னுடைய பாராட்டுகளும் நல்வாழ்த்துக்களும். நன்றி.
வணக்கம், உங்கள் சம்பந்தம் அறிமுகம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நான் சுன்னாகத்தில் இருக்கின்ற பிரபலமான ஸ்கந்தவரோதியா கல்லூரியின் பழைய மாணவி. நான் இப்போது லண்டனில் ஸ்கந்தவரோதியா பழைய மாணவர் சங்கத்தின் தற்போதைய தலைவராக நான் இங்கு இருக்கின்றேன். அதை விட இன்றைக்கு பெரிய விளையாட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. ஃபுட்பால், அத்லெட்டிக்ஸ், கிரிக்கெட், சாஃப்ட்பால், அப்படி கணக்கான விளையாட்டு அதில் பழைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மற்றும் அகில இலங்கை இருக்கின்ற எல்லா பாடசாலைகளும் இதில் பங்கு பெற்றுகின்றன. ஓகே, இப்படியான போட்டிகள்ல நடத்தி முடிக்கிறன்ற ஒரு சாதாரண விடயம் இல்லை தானே. அது எப்படி இவ்வளவு பேரை வந்து சேர்த்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இந்த போட்டியில் இடம்பெற்று? அது இதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, TSS என்ற ஒரு பெரிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. அதில் இலங்கையில் இருக்கிற பழைய மாணவர் சங்கம் எல்லாம் அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள். அதில் தலைவர், கேரியர் சர்தி, ஸ்போர்ட்ஸ் கோஆர்டினேட்டர் அப்படின்ட்டு பலவிதமான தலைமை பீடங்கள் இருக்கின்றன. அவர்கள் எல்லோரும் அதிகமாக எங்கட மக்களுக்காண்டி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களோட மக்கள் நல்லா இருக்க வேண்டும், இப்படியான ஒரு விஷயம் விளையாட்டு துறை ஒன்றை உருவாக்கி அதில் நாங்கள் எல்லோரும் சந்தித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு வந்து ஒரு 50 வருடம் ஆயிருக்கும்னு நம்புறேன். அந்த யாழ்ப்பாணத்து வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது? நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கும்பொழுது அந்த நாள் வாழ்க்கை வந்து அது பெரிய வாழ்க்கை. அதை ஒரு நாளும் கம்பேர் பண்ணி பார்க்க இயல. அது என்ன அப்போ எங்களோட விளையாட்டுகள் என்ன, நாங்கள் விளையாடின விளையாட்டுகள் என்ன, நாங்கள் இப்போ தென்னை மட்டையில் இழுத்து விளையாடின என்ன, கோயில் விளையாடின என்ன, அப்படி பலவிதமான விளையாட்டுகள் என்ன. அப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகள் அதுகள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறார்கள். ஓகே, இப்போ லண்டனில் எத்தனை வருஷமா இங்கே வசிக்கிறீங்க? லண்டனில் நான் இப்போ 50 வருஷமாக நான் இங்கே 50 வருஷமா லண்டன் வாழ்க்கை முறை வாழ்வியல் வந்து எப்படி இருக்கு? 50 வருஷத்துக்கு முதல் வரும்போது இருந்த லண்டன் சரியான வித்தியாசம். அப்போது நாங்கள் தமிழாக்களை காணவே இயலாது. அப்படி ரோட்டாலி ஒரு எங்கட நிறம் கண்டா நாங்கள் நிப்பாட்டி அவையில கண்டு நீங்கள் இந்த ஊர் எப்படி இருக்கிறீங்க, எங்களோட வீட்டை வாங்குவோண்டா அப்படி கதைச்சோம். இப்போ படிப்படியாக இப்போ நாட்டில் நடக்கின்ற பிரச்சனை காரணமாக இங்கே எல்லோரும் இடம்பெயர்ந்து இப்போ ஒரு பெரிய ஒரு சமுதாயம் இங்கே இருக்கின்றது. அதை விட கோயில்கள், தமிழ் பாடசாலைகள், தமிழ் விளையாட்டு கழகங்கள், அப்படி கணக்க. ஓகே, நீங்கள் இப்போ லண்டனுக்கு வந்து பல வருடங்களுக்கு பின்பு உங்களோட சொந்த நாட்டுக்கு போயிருப்பீங்க, இல்லாட்டி அண்மை காலத்துலேயும் போயிருப்பீங்க. உங்களோட சொந்த நாடு, சொந்த இடத்துல என்னென்ன மாற்றங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க? மாற்றங்களை சொல்ல முடியாத மாற்றங்கள். நல்லா முன்னேறி இருக்கின்றார்கள். ரோட்டுகள், ஆக்களின் பழக்க வழக்கங்கள் எல்லாம் கணக்க மாறி இருக்கின்றது. பாடசாலைகளும் சரியாக முன்னேறி இருக்கின்றன. ஆனால் கூட அவர்கள் விளையாட்டுத்துறையில் தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் போல எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம். அந்த நாட்களில் நாங்கள் படிக்கல எங்களுக்கு பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ சொல்லிவினோம் நீங்கள் கட்டாயம் அகாடமிக்காக படித்து யூனிவர்சிட்டி போகணுமெண்டு. இப்போ கூட அவர்கள் விளையாட்டுத்துறை சம்பந்தமாகத்தான் முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஓகே, நன்றி. டேனிசன், வணக்கம். உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. அதை விட உங்களை அறிமுகம் கொடுக்கறதுல எனக்கு மகிழ்ச்சி. உண்மையிலே வழிபோக்க நிலை எந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டாலும் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற இயக்குனர் தாண்டி வந்து ஒரு ஒளிப்பதிவாளர், ஒரு எடிட்டர், அதை தாண்டி வந்து டான் குடும்பம், அதுக்கான தயாரிப்பு வழங்குற நிறுவனம் என்று சொல்லி அவைன்ற பங்களிப்பும் வந்து பெரிதளவில் இருக்கும். ஆனால் மக்கள் கண் முன்னே நாங்கள் மட்டும் தென்படுவதையாக நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு குறித்தான நம்புவார்கள். நான் அப்படி வர நான் எண்ணினதில்லை. உண்மையிலே அந்த நிகழ்ச்சி வந்து அனைவரையும் சேர்ந்த நிகழ்ச்சியாக இருக்கும். வழிபோக்கன்றது அனைவரையும் குறிப்பிடுவதாக தான் இருக்கும். அதில் குறிப்பாக 100 வழிபோக்கன் வந்து ஆரம்ப காலத்தில் நான் செய்யப்பட்ட 100 வழிபோக்கன் வந்து ஒளிப்பதிவு செய்தது நீங்கள். அது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வழிபோக்கன் ஒளிப்பதிவு செய்து எனக்கு சில அறிவுரைகள் வழங்கி அந்த நிகழ்ச்சியை ஒரு ப்ராப்பராக கொண்டு உங்களோட ஒருத்தனை அனுபவத்தை பெற்று தான் நான் நிகழ்ச்சியை நாங்கள் சீரமைக்கிறது. அதுக்கு நன்றி. அதை விட எனக்கு மிகவும் உண்மையிலே பெருமையாக இருக்குது உங்களை அறிமுகப்படுத்துறதுல. ஓகே, இப்போ நீங்கள் என்ன உங்கள் தாண்டி என்ற ஒளிப்பதிவு வந்து இப்போ இன்றைக்கு வந்து இந்த தமிழ் பாடசாலையில் நடக்கிற போட்டிக்கு வந்து வந்துக்கிறீங்க. அப்போ இங்கே வந்து பார்க்க எங்களோட இலங்கையில் வாழ்கிற தமிழரை பார்க்க எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்க வந்து ஆரம்ப காலத்துலேருந்து வந்து ஒரு இங்கே வந்து இப்படி செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ தமிழர்களை வந்து நாங்கள் இடத்துல வந்து ஒன்றுபடுத்துறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம். அப்படி வந்து ஓகே, நீங்களும் இப்போ 1 வருடம் நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த நாட்டுக்கு வந்துட்டீங்க. இந்த நாட்டில் வாழ்க்கை முறை எப்படி இருக்குது உங்களுக்கு? எந்த உயரத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் எங்களோட நாட்டில் நாங்கள் பிறந்த இடத்துல இது அந்த ஒரு ஃபீல் வராது. அப்படி இருந்தாலும் இங்கத்திய வாழ்க்கைக்கு நம்ம பழகி கொண்டு வாரோம். எப்போ பழகிடும் என்றாலும் பிறந்த நாட்டை மாதிரி வராது. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஆர்ஆருக்கு வந்து நன்றி சொல்ல விரும்புகிறீங்க, ஆர்ஆரை வந்து நினைச்சு பார்க்குறீங்க? நன்றி சொல்ல விரும்புகிறது நான் இங்கே வந்து ஒரு ஃபீல் வந்து ஒரு கேமரா இதோட தான் போய்கொண்டு இருக்கிறேன்.
அதால் இப்போ நான் இந்த கேமரா பழகியது எனக்கு ஆரம்ப இடம் தந்தது வந்து டான் டிவி. ஒரு 5 வருஷம் 5-6 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் இருந்தாலும் அவங்கள பெரிய நன்றி சொல்கிறேன். என்ன லைட்டாக இங்கே மிஸ் பண்ணீங்களா? கட்டாயம் இந்த வழிப்போக்கன் என்றால் அடிப்பார் சந்திரன் தம்பி வழிப்போக்கன் இல்லையடாண்டார். நான் பேர் இவரை கிடைப்பேன் அவன் எடுப்பேன் எங்கேயாவது போகும்ண்டு அதெல்லாம் ஒரு அனுபவம். இங்கே இந்த இடத்துல அவங்க சந்திக்கிறதுல ஓகே, இறுதிக்கு இல்லையா இந்த இடத்துல நாங்கள் சந்தித்து நீங்கள் உருவாக்கிய வழிப்போக்கனில் வந்து டான் தமிழ் நெஞ்சம் உருவாக்கின வழிப்போக்கன், டான் டிவி உருவாக்கின வழிப்போக்கன், எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின வழிப்போக்கனில் நாங்கள் சந்திப்போம். அந்த நிகழ்ச்சியில் ஒரு கலந்துரையாடல் மேற்கொண்டு நீங்கள் நம்பினீங்களா? அந்த அனுபவம் எப்படி இருக்குது? இல்லை அதில் நான் நம்பலை. ஏன்னா நீங்கள் உங்களை நம்ம கேட்டுனா நீங்கள் எங்கேயாவது பக்கம் வருவீங்களா இல்லை உங்களோட விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கள். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டீங்கள். பட் உங்களோட ஃபியூச்சர் எங்கே என்ன தெரியல. பட் இந்த இடத்துல உங்களை சந்திக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. உங்களை பார்க்க வேண்டிய ஆர்வம் வந்தனால் நன்றி. உங்களோட அன்புக்கு நன்றி. இந்த ப்ரோக்ராம் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே 2 நாள் கிடக்கு இப்போலேருந்து ரைட் ஓகே ஃப்ரீ. ஆனால் எங்கேயாவது எது வந்து அங்கே நிச்சய மாதிரி ஒரு ஆள் வந்தோன்னே டக்குனு போய் பார்க்கிறாரு. கொஞ்சம் டைம் எடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பட் சில நாட்களில் புரிந்து கொண்டுட்டேன், தெரிந்து கொண்டுட்டேன். ஆமாம், நானும் வந்ததுன்னு எனக்கு அப்படித்தான். ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு டைமில் ஒதுக்கி வந்த புதுசில் யோசிப்பேன் என்னடா நான் வந்துட்டோம் ஒரு ஆள் வந்திருக்கிறேன்னா டக்குனு உள்ள யாரும் இங்கேருந்து உள்ள பேரம் வந்தால் டக்குனு போய் பார்த்துருவாங்க. இப்போ அங்கேருந்து இங்கே வந்தபடியால் ஒருத்தர் வராங்க இல்லையே சரி ஒரு 5 நாளைக்கு அப்புறம் வராங்க 10 நாளைக்கு அப்புறம் வராங்கன்னா அப்போ ஒரு கவலையாக இருந்தது. ஆனால் அந்த போக தான் எங்களுக்கு அந்த பிரச்சனை விளங்குது. ஏன்னா கொஞ்சம் முதல் வந்து வெயில் அதுக்கப்புறம் அவங்களோட இது எல்லாமே அது மாதிரி இந்த 2 நாள் சரி ஓகே. இப்போ கடைசி என்னது எப்பயோ பார்த்தது ஆளுங்க பார்க்கணும் சந்திக்கணுன்ற இதில் வந்துட்டேன். நன்றி. எனக்கு எல்லாத்தையும் விட சந்தோஷம், உங்களை சந்திச்ச விட சந்தோஷம் உங்களை வழிபோங்களுக்கு முன்னால் கொண்டு வந்தது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறோன்னா என்னென்ன விடயங்களை வந்து மேற்கொள்ளணும்? உண்மைக்கும் எங்களோட உணவு பழக்கம் வந்து கட்டாயம் முக்கியம். அடுத்து வந்து நாங்கள் உணவு சாப்பிட்றோண்டா எப்படிப்பட்ட சாப்பாடுகளை சாப்பிட வேணுமன்றது கட்டாயம் முக்கியம். ஒன்று வந்து கட்டாயம் எங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற ப்ரோட்டீன் கொடுக்கணும். இப்போ நாங்கள் 1 கிலோ வெயிட்டுண்டா 1 கிராம் ப்ரோட்டீன் படி 50 கிலோ வெயிட்டுக்கு 50 கிராம் ப்ரோட்டீன் கொடுக்கணும். அதே மாதிரி நேர்ச்சத்து இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, மற்றது எங்களோட ஃபைபர் நேர்ச்சத்து கட்டாயம் முக்கியம். இவ்வளவும் அடங்கின ஒரு சாப்பாடை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோட உணவில் சேர்த்து கொண்டு வேணும். அதை வந்து இம்பார்ட்டன் எங்களுக்கு. அதை விட எங்களுக்கு சரியான முறையில் ஒரு நித்திரை கொள்ள வேணும். நாங்கள் டைமுக்கு நித்திரை கொள்ள வேணும். இப்போ ஒரு 10 மணிக்கு நாங்கள் ரெண்டாலும் பெட்டுக்கு போகணும். 11 மணிக்கு 12 மணிக்கு நீங்கள் பெட்டுக்கு போனால் எங்களோட ஹோர்மோன்ஸ் எல்லாம் ஒரு தலைகளாக ஒர்க் பண்ண தொடங்கிடும். அது ஒரு இம்பார்ட்டன்ட். அதை விட எங்களுக்கு தண்ணி முக்கியம், எக்ஸசைஸ் முக்கியம். அதை விட எங்களுக்கு சரியான முறையில் நியூட்ரிஷன் வலிவுனா சாப்பாடு முக்கியம். அதை வந்து டைமிங்குக்கு படி நாங்கள் எடுத்துக்கணும். இப்போ தண்ணி வந்து ஒரு 20 கிலோ வெயிட்டில் ஒரு ஆள் வந்து 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இப்போ 50 கிலோ வெயிட்டுண்டாக்க 2.5 லிட்டர் தண்ணியை மார்னிங் சாப்பிட்ட காலம்புற சாப்பாட்டுலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே அந்த தண்ணியை நாங்கள் ஸ்ப்ரீட் பண்ணி குடிச்சு முடிச்சிருக்கோம். இதை நாங்கள் ரெகுலராக செய்து கொண்டு வரக்க நாங்கள் டயபெட்டிக்கில் இருந்து, கொலஸ்ட்ராலில் இருந்து, பிபியில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு எங்களை ஆரோக்கியமாக எங்களை வச்சுக்கிறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கோம், ஹாப்பியாக இருப்போம், லைஃப் லாங் ஹாப்பியாக இருப்போம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சிறு அறிமுகம். அண்ணா வணக்கம். நான் இலங்கை மாலிசந்தியில் பிறந்து தற்பொழுது லண்டன் பேர்லி என்னும் இடத்தில் வாழ்ந்து வருகிறேன். என்னை குரேடன் சோதி என்று சொன்னால் அனைவருக்கும் தெரியும். நான் ரேடியோ நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுவதுண்டு. இன்று இந்த தமிழர் விளையாட்டு நிகழ்ச்சியில் எனக்கு எனது மகன் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறார். அதே நேரம் எமது மக்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் தாயகத்தில் இருக்கும்பொழுது நெல்லியடி சென்டரில் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் பார்த்த மாதிரி அனைத்து மக்களும் சுதந்திரமாக சந்தோஷமாக ஆனந்தமாக தமிழ் மக்கள் ஒன்று கூடி இருப்பது எமது எழுச்சியை காட்டுகிறது. இப்படி ஒரு நிகழ்ச்சி தாயகத்திலும் இருக்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துறேன். இன்று எமது ஊடகவியலாளரை இன்று காண்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி. என்னென்னா உங்களுக்கு அந்த யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த அனுபவம், நெல்லியடியில் வாழ்ந்த அனுபவம் வந்து
எப்படி அந்த அனுபவத்தை பயந்து கொள்ளும்? உண்மையிலேயே கடவுள் எங்களுக்கு தந்த ஒரு சொர்க்க வாழ்க்கை, பரடைஸ் என்று சொல்வது எல்லாமே இயற்கையாக. தண்ணி கூட எங்களோட கிணத்துல இருந்து கொடுத்து குடிப்போம். வீட்டுக்கு தோட்டம் பின்னால் போய் மரக்கறிகள் ஆய்ந்த ஒரு சொர்க்க பூமி, ஒரு பரடைஸ் வாழ்க்கையை கடவுள் எங்களுக்கு தந்துட்டு பறித்து விட்டார். அதோடு ஒப்பிடும் பொழுது இந்த லண்டன் வாழ்க்கை நத்திங். இங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாம் குளிரும், எல்லாம் கஷ்டமான இது. வெதர் கூட இங்கே குளிரும், வெயில் அடித்தா நல்லா வெயிலாக இருக்கும், குளிர்ந்தால் ஆரம்பரமான குளிராக இருக்கும். மற்றது மெஷின் வாழ்க்கை, இங்கு வேலை செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தரும் 12-14 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்தான் அவர்களுடைய வாழ்க்கையை ஜீவியத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். நீங்க எத்தனை வருடமா இங்க வசிக்கிறீங்க? நானா இங்கே ஒரு 10 வருடமாக வசிக்கிறேன். அதற்கு முதல் பிரான்ஸ் நாட்டில் இருந்தேன். ஓகே, உங்களுக்கு பிரான்ஸா இல்லை லண்டனா, எந்த நாடு வந்து உங்களுக்கு பிடித்த நாடா இருக்கு? நான் பிரான்சிலும் வாழ்ந்தேன். நான் ஏனென்று சொன்னால் இங்கே லண்டன் தான் எனக்கு பிடித்திருக்கிறது. அதுக்காக பிரான்ஸ் எந்த குறைந்த நாடு இல்லை. லண்டன் என்னென்று சொன்னால் எங்கள் கொலனி வந்து அவங்க 100 வருடத்துக்கு மேலே ஆண்ட நாடு. மொழி வந்து ஆங்கிலமாக இருப்பதால் எனது பிள்ளைகள், நான் இங்கு இருக்கிறேன். ஒரு பிற்காலத்தில் உலகத்தில் எங்கே போனாலும் ஆங்கிலம் கதைத்து விடலாம். லண்டனில் எங்களுக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் மட்டுமில்லை, எல்லோரும் இங்கு படிக்கிற சந்தர்ப்பம். வயது எல்லை இல்லாமல் சாகு மட்டும் படிக்கலாம். நான் ஒரு பயோ சயின்ஸ் செய்து எனக்கு மெடிசின் அங்கே உள்ள கிடைத்தது. இப்பொழுது இங்கே வந்து நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படித்து கொண்டு தான் இருக்கிறேன். எனது மகளும் படித்து கொண்டிருக்கிறார். அவரும் வந்து மெடிசின் படித்து கொண்டிருக்கிறார் இம்பீரியல் யூனியில். அவரின் பேர் வன்னிக்கா. அப்போ எனது இதோடனே சொர்க்க பூமி படிப்புக்கு இதுதான். நாங்கள் வந்து எங்களோட டேலண்டை காட்டி நாங்கள் எங்களை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு டேலண்ட் இருந்தால் இங்கே எல்லா வேலையும் நாங்கள் எடுக்கலாம். எங்களுக்கு அந்த தரப்படுத்தல் ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே விட்ட குதிரை மாதிரி நீங்கள் ஓடி உங்களோட டேலண்டை காட்டி உங்களோட பொசிஷனை நீங்கள் நிரூபிக்கொள்ளலாம். அதோட சுதந்திரம், டெமோக்ராட்டியை சொல்லி தந்த நாடு இங்கிலாந்து. அதை நடைமுறைப்படுத்துறதுலையும் அவர்கள் உண்மையிலேயே இதாக இருப்பது வந்து வாழ்த்த வேண்டிய ஒரு விடயம். அடுத்த சமுதாயம் இங்கே நல்ல நல்ல பொசிஷனில் வந்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர், என்ஜினியர் மட்டுமல்ல பொலிட்டிக்கலையும் வந்து எமது இருப்பை, உலக இருப்பை, எமக்கு ஜஸ்டிஸ், உண்மையிலேயே எமது ஜஸ்டிஸ் கிடைக்காமல் நாங்கள் இன்று தவித்து கொண்டிருக்கிறோம். எமக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. எமக்கு ஜெனோசைட் எமது நாட்டில் நடந்ததை இட்டு ஜஸ்டிஸ் இந்த நாட்டில் இருந்து இவர்கள், இந்த அரசியல் இவர்கள் உதவியோடு நாங்கள் அதை பெற வேண்டும். அடுத்த சமுதாயத்துக்கும் நாங்கள் பட்ட கஷ்டம் தெரியணும். இங்கே பிறந்த பிள்ளைகள் அது தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு எங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸுக்காக போராட வேண்டும். அந்த காலத்தில் எமது மக்கள் தாயகத்தில் மொழி பிரச்சனை, கணக்கு பிரச்சனை, வெளிநாட்டு தொடர்புகள் இல்லை. இன்று நாங்கள் இந்த நாட்டின் மத்தியிலே இருந்து கொண்டு எமக்கு உரிமைகளை பெற்று உண்மையிலே தமிழர்களின் இருப்பது நாங்கள் முதலில் ஒற்றுமையாக வேண்டும். தமிழீழ தாய் அன்னை பெற்றெடுத்த அனைத்து பிள்ளைகளும் இன, மத, சாதி, ஒரு மொழி வேதம் இல்லாமல் நாம ஒன்றாயிருந்து எமது ஜஸ்டிஸை பெற்று நாம சந்தோகமாக வாழ்வனும். வழிபோக்கு நிகழ்ச்சியில் எமது சகோதரர்கள் உண்மையிலேயே தங்களது பொன்னான நேரத்தை செலவழித்து எமது மக்களின் கருத்துக்களை கேட்டு நாங்கள் ஒன்றுபடணும் என்றதுதான் எங்களுடைய தலையாய கடமை. உதவி செய்யாட்டியும் உபத்திரம் இல்லாமல் இருக்கணும். தமிழர்கள் அனைவரும் வெளிநாட்டில் ஒற்றுமையாக ஒருவர் சொல்வதை கேட்டு அனைவரும் இயங்குவோமாக இருந்தால் எமக்கு அட்லீஸ்ட் ஒரு ஜஸ்டிஸ் ஆவது கிடைக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் வரலாம் என்றது எனது அன்பான இந்த வழிபோக்கன் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக இவர்களுக்கு அன்பா கலந்த நன்றியும் சொல்லி இவர்கள் சேவை மீண்டும் மீண்டும் தேவை என்று கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் பார்ப்பீங்கள் ஒரே மரங்களாக இருக்குன்னு சொல்லி. அடுத்த நிகழ்ச்சி சில வேளைகளில் லண்டனில் காணப்படுகின்ற ஒரு அடர்ந்த காடு நோக்கிய பயணமாக தான் இருக்கும். தொடர்ந்து வழிபோக்கணும் பார்க்கணும். அது நேரம் வந்து உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழிபோக்கணும் கொடுத்துருந்தோம். நன்றி, வணக்கம்.